நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆரம்ப ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களுக்காக இந்த உலகத்திற்கு ஆண்டவராய் இயேசுவை அனுப்பினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் பாவிகளாக இருந்தபோது, நாங்கள் பலகீனர்களாக இருந்தபோது, நாங்கள் சத்துருக்களாக இருந்தபோது எங்களுக்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மரித்தாரே, அந்த நிகழ்வை எண்ணி உமக்கு துதி செலுத்தும்படியாக, உம்முடைய பாடு மரணங்களை தியானிக்கும்படியாக, அதிலிருந்து வரும் புண்ணியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக உமது மக்களாக இந்த நேரத்திலே கூடி வர அருள் தந்தீர். ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் இறுதி வரை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய ஆளுகை இங்கே தங்கியிருக்க வேண்டும் என்று கர்த்தர் தாமே ஆண்டவரே ஆராதனையும் ஆண்டவரே பாடல்களையும் உடைய வார்த்தை கொடுப்பதையும் மற்றும் ஒளி அமைப்புகளையும் ஆண்டவரே உணவு பரிமாற்றத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி, நாங்கள் கர்த்தருடைய பாடுகளின் ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய வார்த்தையினால், உடைய ஆவியினால், உடைய பிரசன்னத்தினால் எங்களை பலப்படுத்துங்க. கல்வாரி காட்சியை கண்டவர்களாக நாங்கள் திரும்பி செல்ல அருள் தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமைதியான பவனி.
இந்த மும்மணி தியான ஆராதனை பெரிய வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு ஆரம்பமாக 200 ஆண்டு கீதம் 100வது பாடல் நம்ம பாடல் புத்தகத்தில் முதலாவது பக்கம் துக்கம் கொண்டாட பாரும் நம் மீட்பர் மரித்தார் என்கின்ற பாடலை நாம் பாடுவோம்.
இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். அவர் பிரஜாதிகளுக்கு நியாயத்தை அவர் கூப்பிட்டார். தம்முடைய சத்தத்தையும் அதை வீதியிலே கேட்கப்படவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவார். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற ராட்சி வருவதாக, பிரசித்த மரணத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அங்களைகளை பற்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தாங்க மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொண்டு ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடைமைகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரு. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். இரண்டாம் சங்கீதம் முதல் 18 வசனங்களை முறைமுறையாய் வாசிப்போம். சங்கீதம் 2 முதல் 18 வசனங்களை முறைமுறையாய் வாசிப்போம். சங்கீதம். ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறேன்? தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் இருக்கிற பரிசுத்தர், உங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை போகாதிருந்தார்கள். நானோ ஒரு என்னை பரியாசம் பண்ணி பிதுக்கி தலையை துலுக்கி. கர்த்தர் மேல் நம்பிக்கை இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினே. கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே முது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதையும் ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல் என் மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என்னை போடுகிறேன், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பெயரில் சீட்டு போட்டார்கள்.
ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். தயவுசெய்து உட்காருவோம். வேத பகுதி வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரை. 52ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஏற்பாட்டு வேத பகுதியில் 859வது பக்கம். 859வது பக்கம். மகா உன்னதமுமாய் இருப்பார். மனுஷனை பார்க்கிலும் அவருடைய மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகள் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். 53. எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன். கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பித் திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இடுக்கண்ணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலை நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்மார்க்கரோடே அவருடைய பிரேத குழியை நியமித்தார்கள். ஆனாலும் அவர் மரித்தபோது ஐஸ்வர்யவானோடே இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை இருந்ததும் இல்லை. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும்போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. அமர்ந்தவாறு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இந்த மத்தியான வேளைக்காக நன்றி சொல்கிறோம். எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை சிந்திப்பதற்காக உமது மக்களாக நாங்கள்
நீர் இந்த ஆலயத்தையும் சுற்றிலும் என்று நாங்கள் கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் ஒரு சமூகத்தில் பிரியமாயிருப்பதாக. ஆண்டவரே, உம்முடைய கல்வாரி காட்சியை கண்டவர்களாக, உம்முடைய கல்வாரி சிலுவையில் எங்களை அர்ப்பணித்தவர்களாக செல்ல ஆவியானவர் எங்களோடு பேச. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். 1982 ஆண்டு நவம்பர் மாதத்திலே அன்பானவர்களே, லியோனார்ட் பிரன்சேவ் என்ற ஒரு ரஷ்ய பிரசிடென்ட் அவர் மரித்து போகிறார். அப்போ அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 32 நாடுகளிலிருந்து பலர் அங்கே கூடியிருக்கிறார்கள். த ஹெட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரீஸ், அந்த 32 நாடுகளின் தலைவர்கள் அவர்கள் சார்பாக அனுப்பப்பட்ட சூழல், அந்த மரண நிகழ்வு, அந்த பிரசிடென்டுடைய அந்த டெத்தில் பெட்டியிலே வைத்திருக்கிறார்கள். எல்லாரும் இறுதி அஞ்சலி செலுத்துகிறார்கள். கடைசியாக அவருடைய மனைவி அவங்ககிட்ட சொல்றாங்க, நீங்க கூட உங்களுடைய கணவரை கடைசியாக பார்த்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்றால் நீங்கள் வரலாம் என்று சொல்கிறார்கள். பாருங்க, உங்களுக்கு நமக்கு தெரியும், ஒரு காலத்திலே யுஎஸ்எஸ்ஆர், யுனைடெட் சோவியத் ரஷ்யா என்று இருந்த ஒரு பெரிய கடவுள் இல்லை என்ற கொள்கையின் அடிப்படையான நம்பிக்கை கொண்டு உருவாக்கப்பட்ட அரசு. அதற்கு ஆறுதலாக வந்திருக்கிற ஒரு பெரும் கூட்ட மக்கள் அந்த நேரத்தில் அந்த ரஷ்ய அந்த பிரசிடென்டுடைய அவருடைய மனைவி செய்றாங்க அப்படின்னா, அந்த அந்த பெட்டியில இருக்குது. அவங்க போய் மேலே ஒரு பெரிய சிலுவை போடுறாங்க. எவ்ரிபடி வாஸ் ஷாக்ட். இந்த கண்ட்ரி, இந்த நாடு கடவுள் இல்லை என்ற நம்பிக்கையின் அடிப்படையிலே உருவானது. அதிலே ஒரு தலைவர், அந்த தேசத்தின் தலைவர் மரித்து போகிறார். அதுக்கு கடைசி அவர்கள் அனுப்புகிறார்கள். அன்பானவர்களே, அவருடைய மரண அந்த நிகழ்வை சித்தரிக்கும் போது இப்படி எழுதினார்கள், த கிராஸ் தட் கேனாட் பி நெக்லைட்டட், விட்டுவிட முடியாத சிலுவை என்று சொல்லி தலைப்பு எழுதினார்கள். அன்பானவர்களே, இதை எழுதினது, இதை இந்த கமெண்ட் பண்ணது யாருன்னா, அந்த நேரத்தில் வந்திருந்த ஜார்ஜ் டபிள்யூ புஷ் என்ற அந்த அதிபர். இந்த தேசத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லை என்று அடிப்படை உள்ள ஒரு தேசத்திலே அந்த அம்மா பெரிய சிலுவை போட்டது. அவர் எழுதி வைத்தார், த கிராஸ் தட் கேனாட் பி நெக்லைட்டட், நீங்கள் விட்டுவிட முடியாத சிலுவை என்று சொல்லி. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகமும் உலக தலைவர்களும் விட்டுவிட முடியாத ஒரு சிலுவை நமக்கு அடையாள சின்னமாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நம்புகிற மக்கள் கூட்டமாகிய நாம், நம்முடைய வாழ்வின் அடிப்படையாக, திருச்சபை வாழ்வின் அடிப்படையாக சிலுவை இருப்பது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடம் கபாலஸ்தலம் அல்லது கொல்கதா என்று அழைக்கப்படுகிறது. அது அந்த சிறிய மலை, ஒரு மண்டை ஓடு போன்ற ஒரு அமைப்பு அதற்கு இருந்தபடியினால் அதற்கு இப்படி ஒரு பெயர் வந்தது என்று சொல்கிறார்கள். மார்க் 15:25 இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3ஆம் மணி வேளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதர்கள் காலையிலிருந்து அவங்க நேரத்தை கால்குலேட் பண்ணாங்க. நேரம் கிட்டத்தட்ட 6 மணி நேரமாக இருந்திருக்கலாம்.
அன்பானவர்களே, இயேசு சிலுவையில் தொங்கின போது ஒருவேளை அந்த பூமி இருளடைந்த நேரம்தான் 3 மணி நேரம் என்று சொல்கிறோம். நாம் அதைத்தான் 12லிருந்து 3 வரை என்று சொல்கிறோம். ஆனால் இயேசுவை சிலுவையில் அறைந்த அந்த நேரம் 3ஆம் மணி வேளை. ஏழு வசனங்களை நாம் தியானித்து வருகிறோம். ஆனால் நீங்கள் 4 நற்செய்தி நூல்களிலேயும் வரிசையாக அவைகளை நாம் பார்ப்பதில்லை. மத்தேயுவும் மார்க்குவும் ஒரே ஒரு வசனத்தை தான் அவர்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்ற ஒரு வசனம் மாத்திரம் மத்தேயுவும் மார்க்குவும் அவங்க அதை குறித்திருக்கிறார்கள். லூக்கா நூலிலே 3 இயேசு சிலுவையில் சொன்ன வசனங்களிலே 3 வசனம் இருக்கிறது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற வசனம் முதலாவது வசனம், இன்றைக்கு நீ என்னுடனே பரதீசில் இருப்பாய் என்ற 2வது வசனம், பிதாவே உடைய கையிலே ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற 7வது வசனம். இந்த 3 வசனத்தையும் லூக்கா அவர் குறித்து வைத்திருக்கிறார். யோவான் நற்செய்தியாளர் இயேசு சொன்ன 3வது வசனம், அவர் யோவானை பார்த்து இதோ உன் தாய் என்று சொல்லியும், அதே போல மரியாளை பார்த்து இதோ உன் மகன் என்று சொன்ன அந்த வசனம் 3வது வசனம், தாகமாயிருக்கிறேன் என்று சொன்ன 5வது வசனம், முடிந்தது என்று சொன்ன 6வது வசனம். ஆகவே 3 வசனங்களை லூக்காவும் 3 வசனங்களை யோவானும் குறித்து வைத்திருக்கிறார்கள். 4வது வசனத்தை மத்தேயுவும் மார்க்குவும் எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிபி 15ஆம் நூற்றாண்டிலே, ஆகவே இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த பின் கிட்டத்தட்ட 15வது நூற்றாண்டு. அந்த நேரத்தில் அப்பொழுதுதான் திருச்சபை ஒரு ஒழுங்குபடுத்தினது. 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம் அப்படின்னு சொல்லி 7 வசனங்களை டேஷியன் என்ற ஒரு திருச்சபை தந்தை இதை பெரிய வெள்ளிக்கிழமை நாம் தியானிப்பதற்காக இந்த வசனங்களை ஒழுங்குபடுத்தினார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். இந்த 7 வசனங்களிலே முதல் 3 வசனமும் இயேசுவும் மனுக்குலமும் பற்றி அது நமக்கு சொல்கிறது. இவர்களுக்கு மன்னியும், இன்றைக்கு நீ பரதீசில் இருப்பாய், இதோ உன் தாய், இவைகளெல்லாம் தேவனுக்கும் மனுக்குலத்திற்கும் உள்ள தொடர்பை குறித்து சொல்கிறது. 4லிருந்து 7 வரை உள்ள வசனங்களை நாம் பார்த்தால் அது தேவனுக்கும் இயேசுவுக்கும் உள்ள தொடர்பு குறித்து பேசுவதை நாம் பார்க்கலாம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த சிலுவையில் இயேசு அறையப்பட்ட நேரத்திலே என்ன நடந்தது என்பதை மிக சுருக்கமாக, ஒருவேளை இந்த 7 வசனங்களை தவிர்த்த காரியங்களை உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக இயேசுவை பற்றிய குற்றச்சாட்டு. அதாவது சிலுவையில் ஒருத்தர் அறையன்னா என்ன செய்தாங்கன்னா, அவர் என்னெல்லாம் தவறு பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டுகளுடைய லிஸ்ட் அவங்க கொல்கதா மலைக்கு எழுதி தொங்க போட்டாங்க. இல்லைன்னா என்ன பண்ணாங்க, முன்னால, அதாவது பொதுவா அந்த குற்றவாளி நடுவிலே சென்றார். 4 போர் சேவகர்கள் சுற்றி சென்றார்கள். ஸ்கொயர் ஷேப்ல 4 பேர் சுத்தி போனாங்க. முன்னால ஒரு போர் சேவகர் சென்றார். அவர் கையில அந்த குற்றச்சாட்டுடைய லிஸ்ட் இருக்கும். அவர் பெரிய எழுத்துல எழுதி வைத்திருப்பார். த லாங்கஸ்ட் ரூட் வழியாக அந்த பயணம் சென்றது. ஏனென்றால் இதை பார்க்கிறவர்கள் இப்படி குற்றம் செய்தால் உங்களுக்கும் இப்படிப்பட்ட தண்டனை கிடைக்கும் என்று சொல்வது போல அந்த பெரிய ஒன்று அந்த கைதியினுடைய, அவர் சிலுவையில் அறையப்படவருடைய கழுத்து, இல்லை என்றால் அந்த அந்த பெரிய லிஸ்ட்ல அடிக்கப்பட்டிருக்கும். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை பவனியிலே முன்னால இவர் யூதருடைய ராஜா, கிறிஸ்து யூதருடைய ராஜா மேலே அடித்து வைத்தார்கள். நாம் யோவான் என்ன எழுதுகிறார் என்றால், யூத மத தலைவர்கள் போய் சண்டை போடுறாங்க. அது எப்படி இவர் யூதருடைய ராஜா நீங்க எழுதி வைக்கலாம், அவர் அப்படி சொன்னார்னு எழுதுங்க என்று சொல்லி பிலாத்து இடத்திலே போய் சண்டையிடுகிறார்கள். அதை யோவான் தான் எழுதி வைத்திருக்கிறார். உடனே பிலாத்து சொன்னார், நான் எழுதுனது தான், இதை மாற்ற முடியாது என்று சொல்லிவிட்டார். அன்பானவர்களே, ஆகவே இயேசு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டார் என்பது இந்த நிகழ்வு நமக்கு புரிய வைக்கிறது. பல வேளைகளிலே சரியாக புரிந்து கொள்ளாமல், அறிந்து கொள்ளாமல் நாம் குற்றம் சாட்டப்படும் போது நமக்கு உள்ளே இருந்து கோபமும் ஆத்திரமும், அதற்கு பதிலளிக்க வேண்டும் என்ற
ஒரு எண்ணமும் அது குதித்து வரும் பாருங்கள். ஆனால் இயேசுவை நோக்கி பார்ப்போம். எந்த தவறும் செய்யாதவர் இயேசு பிலாத்துவிடத்திலே கிளாரிஃபை பண்றார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியது அல்ல என்று சொல்கிறார். அன்பானவர்களே, நீங்கள் நினைப்பது போல் நான் அரசியல் மேசியா அல்ல, அரசியல் ராஜா அல்ல, என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு அப்பாற்பட்டது என்று இயேசு சொன்னார். ஆனால் இயேசு தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டார். இயேசு சொன்னது குற்றம் சாட்டுதலாக அது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அன்பானவர்களே, தவறாக குற்றம் சாட்டுதல் வரும்போது, ஒருவேளை உங்களுடைய குடும்பத்திலே கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், இல்லை என்றால் நீங்கள் வாழும் இடத்திலே, அன்பானவர்களை நீங்கள் பணி செய்யும் இடத்திலே தவறான குற்றச்சாட்டுகள் வரும்போது இயேசுவை நோக்கி பாருங்கள். இவர் யூதருடைய ராஜா என்று அவருடைய குற்றச்சாட்டு லிஸ்டிலே எழுதியிருந்தது. அது மாத்திரமல்ல, இந்த சிலுவை காட்சியை நாம் பார்க்கும்போது இயேசுவை கேலி செய்தார்கள். எப்படியெல்லாம் கேலி செய்தார்கள்? யார் கேலி செய்தார்கள்? வழிப்போக்கர்கள் கேலி செய்தார்களாம். பாருங்க, போறவன் வாரவெல்லாம் பேசினான். சில நேரத்தில் என்ன உணர்வு வரும்னா, ஐயோ சாதாரண ஒரு மனிதர், அவருக்கு ஒண்ணுமே புரியாது, ஆனா இவருக்குடைய பேச்சு பொருளாய் நாம் ஆகிவிட்டோமே என்ற ஒரு எண்ணம் கூட நமக்கு வரலாம். பாருங்க, போகும்போது வரும்போது அவங்க என்ன சொன்னாங்களாம் பாருங்க, தேவாலயத்தை இடித்து கட்டுகிறவனை கீழே இறங்கி வா என்று சொல்கிறார்கள். வழிப்போக்கர் அவரை பரிகாசம் செய்தார்கள். நம்ம பற்றி ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது பாருங்க, உங்களை பற்றி எதுவுமே தெரிந்திருக்காது, யாரோ சொன்னதை வச்சுக்கிட்டு இஷ்டம் போல பேசுகிற ஒரு சிலர் இருக்கலாம். அன்பானவர்களே, சிலுவையை நோக்கி பாருங்கள். பிரதான ஆசாரியர்கள் சொன்னார்கள், மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தான் ரட்சிக்க திராணி இல்லை. சமய தலைவர்களிடையே அந்த ஒரு பரிகாசம். அன்பானவர்களே, அவர்கள் ஏன் அப்படி சொன்னார்கள்? அவர்கள் இயேசுவை தொலைத்து கட்ட வேண்டும் என்று யோசித்தார்கள். இயேசுவை ஒரு எதிரியாக பார்த்தார்கள். தங்களுடைய உயர்வுக்கு பங்கம் வந்துவிடும் என்று யோசித்தார்கள். பொறாமையினால் இயேசுவை காட்டி கொடுத்தார்கள். அன்பானவர்களே, ஆகவே சமய தலைவர்களுடைய பரிகாசம், அதிகாரிகள் பரிகாசம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? நீ யூதருடைய ராஜாவானால் நீ இறங்கி வா, உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அன்பானவர்களே, வழிப்போக்கர்கள், ஒன்றும் முன்ன பின்ன தெரியாதவங்க, சமய தலைவர்கள், பொறாமையினால் நிறைந்தவர்கள், அதிகாரிகள், ஏதோ மற்றவங்க சொன்னதை வச்சு ஒரு தீர்ப்பு. அன்பானவர்களே, நீங்கள் பரிகாசம் செய்யப்படும் போது இயேசுவை யோசித்து பாருங்கள். ஆகவே நமக்குள்ளே ஒருவேளை பலவிதமான எண்ணங்கள் வரலாம். ஆனால் அந்த கல்வாரி சிலுவையிலே வழிப்போக்கர்களால், சமய தலைவர்களால், அரசியல் தலைவர்களாக கேலி செய்யப்பட்ட இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, மிக அருமையான ஒரு இணையான ஒரு உதாரணம் 2 சாமுவேலின் புத்தகம் 16வது அதிகாரத்திலே இருக்கிறது. தாவீது தன்னுடைய அரண்மனையிலிருந்து ஒருவேளை வெளியே ஓடி போக வேண்டிய சூழல் வருகிறது. அங்கே அப்சலோம் அவனுடைய அந்த சிங்காசனத்தை பிடிப்பதற்கு முயற்சி செய்கிறார். தாவீதும் அவனுடைய மனிதர்களும் அவர்கள் நடந்து வெளியே போகிறார்கள். அவங்க அந்த இடத்தை விட்டு தங்களை பாதுகாப்பதற்காக ஓடுவது போல தாவீது அவன் வெளியே செல்கிறான். அவனோடு ஒரு பெருங்கூட்டமான சேவகர்கள், ஒரு மனிதன் இருந்தானாம். அவன் என்ன செய்தானா, கல்லெல்லாம் தூக்கி எறிஞ்சான். அவன் சவுலுடைய சொந்தக்காரனா, கல்லை தூக்கி எறிஞ்சான். பேசிக்கிட்டே போனான், ரத்த பிரியனே நீ ஒளிந்து போ, ஒளிந்து போ என்று சொல்கிறான். அன்பானவர்களே, உடனே அவன் கூட போனவர்கள்லாம் சொல்றாங்க, அவன் தலையை நாங்க வெட்டிடலாம், நீங்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் என்று வந்து விட்டான். இவன் எம்மாத்திரம் இப்படி போய் தாவீதை கேலி செய்யணும்னு சொல்லி கடவுள் தான் அவனுக்கு சொல்லி இருக்கிறார் என்று சொல்கிறார். ஆகவே அன்பானவர்களே, அந்த வேத வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அது மிக அழகாக தாவீது அந்த தன்னுடைய பிரச்சனையை அவன் குறித்து அவன் சொல்வ 2 சாமுவேல் புத்தகத்திலே நாம் பார்க்கும்போது தாவீது சொல்கிறான், என் சொந்த மகனே எனக்கு விரோதமாக வருகிறான். இவன் எம்மாத்திரம் தாவீதை போய் கேலி செய்யின்னு சொல்லி, தாவீதை பேசுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அவனுக்கு. அதனால தான் அவன் அப்படி செய்யறான். நீங்க ஏன் போட்டு கோவப்படுறீங்க, பின்னால நடந்து வாங்க என்று சொல்கிறார். அன்பானவர்களே, நாம் அது மாத்திரமல்ல, சிலுவையிலே நடந்த மற்றொரு நிகழ்ச்சி, இயேசுவின் வஸ்திரம் பங்கிடப்படுகிறது. ஒவ்வொரு யூதனுக்கும் சில அவனுடைய அடிப்படையான உடுத்துவிக்கும் வஸ்திரங்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். 5 இருந்துச்சான். ஒன்று இன்னர் டியூனிக் என்று சொல்கிறார்கள், உள்ளான ஒரு ஆடை. அதுக்கு பிறகு
அது மேல இருந்து கீழே வர உள்ள ஒரு ஆடை, அப்புறம் அதுக்கு மேல உள்ள ஒரு மேல் ஆடை அவுட்டர் கோட், அதுக்கு பிறகு ஒரு அரைக்கச்சை கார்டில், அதுக்கு பிறகு ஒரு தொப்பி டர்பன், அதுக்கு பிறகு ஒரு ஷூ. 5 விஷயங்கள் இருந்துச்சான். ஆகவே ஒரு மேல இருந்து கீழே வரை ஒரு ஆடை, மேல ஒரு மேலாடை, அப்புறம் ஒரு அரைக்கச்சை, ஒரு தலப்பா, ஒரு டர்பன், அப்புறம் ஒரு ஷூ. இந்த 4 பேர் போறாங்களே, அவங்க தான் அதை பங்கு வைப்பாங்களாம் பாருங்க. 4 பேர் சுத்தி போறாங்க இல்லையா, அவங்க தான் சிலுவையில் அரைஞ்ச உடனே ஆளுக்கு ஒண்ணே எடுத்துக்கிடுவாங்க. இப்போ ஒரு அழகான ஒரு துணி இருக்குது, சொல்கிறது. இதை குறித்து தான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த தங்களை சீட்டு போடுவார்கள் என்பதை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, there are times your rights are taken. நாம் வாழ்விலே சில வேளைகளில் நம்முடைய உரிமைகள் எடுத்துக்கொள்ளப்படலாம், நமக்கு சொந்தமானவைகளை பிறர் எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சிலுவையை நோக்கி பார்ப்போம். அன்பானவர்களே, அவருக்கென்று ஒரு நல்ல வஸ்திரம் இருந்தது. ஏற்கனவே அவர்கிட்ட இருந்ததெல்லாம் பங்கு போட்டாச்சு. கடைசியா ஒரு வஸ்திரம் மாத்திரம் மீதி இருக்கிறது. இப்படி சொல்லுகிறார்கள், அதை இயேசுவின் தாய் அவர் ஊழியத்துக்கு போகும்போது கொடுத்தார் அப்படின்னு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. கடைசியா இயேசுவுக்கு சொந்தமாக இருந்தது மேலிருந்து கீழ் வர ஒன்று போல நெய்யப்பட்ட ஒரு அருமையான ஒரு கிஃப்ட், ஒரு அங்கி. அது அவர்களுடைய தாயார் அவருக்கு பரிசாக கொடுத்ததாம். அன்பானவர்களே, that was also taken. சில வேளைகளிலே நமக்கே உரிமையான காரியங்களை பிறர் எடுத்துக்கொள்ளலாம். சில வேளைகளிலே நமக்கு சொந்தமானவைகளை பிறர் பங்கு போட்டுக் கொள்ளலாம். Let us look to the cross. சிலுவையை நோக்கி பார்ப்போம். அதிலிருந்து வருகிற அந்த வல்லமையினால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை மேற்கொள்ளக்கூடிய பலன் நமக்கு தருகிறார். அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, something has taken place in the nature. அந்த இயற்கையிலே சில காரியங்கள் நடந்ததாம். சூரியன் இருள் அடைந்தது, பூமி அதிர்ந்தது, சில கல்லறைகள் திற உண்டு, சிலர் மரித்தவர்கள் எழுந்தார்களாம், தேவாலயத்து திரைச்சீலை 2ஆக கிழிந்ததாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவே வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு கடவுள் சிலுவையிலே மரணத்தை ஜெயித்தவர் சிலுவையிலே தொங்குகிறார். ஆகவே கல்லறையிலிருந்து சில பரிசுத்தவான்கள் எழுந்து அங்கே காண திரைச்சீலை, அந்த அந்நாட்களிலே தேவாலயத்தில் முன்னால் ஒரு திரைச்சீலை இருந்தது, அது 2ஆக கிழிந்தது. இனி இன்னொரு நபர் தேவையில்லை. We no need for another mediator. You can directly go to God. தேவனை நேரடியாக நீங்கள் சந்திக்கலாம். கடைசியாக இயேசுவினுடைய விலா குத்தப்பட்டதை குறித்து நாம் பார்க்கிறோம். அது யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 31. யூதர்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருந்தது. சிலுவையிலே யாரும் தொங்கினாலும், மரத்திலே தூக்கப்பட்டால் ராத்திரி யாரையும் தொங்க விடக்கூடாது, எடுத்து அடக்கம் பண்ணிடணும் பாரம்பரியம் இருந்தது. அதை குறித்து உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22, 23 நாம் வாசிக்கிறோம். ஆகவே என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அப்படி சாயங்காலம் போய் இருட்ட முன்னால செத்துட்டானான்னு பார்த்தாங்க. சாகலன்னா கால் எலும்பு உடைச்சிட்டாங்க, உடைத்து அவனை மரணிக்க பண்ணினார்கள். அதன் பிறகு அவனை எடுத்து அடக்கம் பண்ணினார்கள் யூதர்கள். அன்பானவர்களே, இயேசுவினிடத்திலே சென்ற போது அவர் ஏற்கனவே மரித்திருந்தார். ஆகவே அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. ஆகவே தான் நாம் சங்கீதம் 34, 19, 20 வாசிக்கிறோம், அவனுடைய எலும்புகள் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை என்ற தீர்க்க தரிசனத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். இப்பொழுது ஒரு 100க்கு அதிபதி வருகிறான். 2 பேர் மரிக்கல, அவங்க 2 பேர் கால் எலும்பு நொறிச்சாச்சு. இயேசுவினுடைய சரீரத்தை யோசேப்பு கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவர் மரித்து விட்டார். அப்ப மரித்ததை உறுதி என்று சொல்லி அவருடைய விலா குத்தப்படுகிறது. வேதம் சொல்கிறது, அதிலிருந்து ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்தது என்று சொல்லி. சகரியா 12:10 தாங்கள் குத்தினவரை அவர்கள் நோக்கி பார்த்தார்கள் என்று சொல்லி வேத வசனத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, 100க்கு அதிபதி இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தான் என்று சொல்லி வேத புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். ரத்தமும் வந்ததாம், தண்ணீரும் வந்ததாம். ஆகவே நாம் ஆசரிக்கிற 2 சாக்கிரமந்துகளை அது ஞாபகப்படுத்துகிறது. தண்ணீர் ஞான ஸ்நானத்தை ஞாபகப்படுத்துகிறது, ரத்தம் பரிசுத்த நற்கரணை ஆராதனை ஞாபகப்படுத்துகிறது. இவைகளெல்லாம் இயேசு சிலுவையில் அறையப்படும் போது நடந்த அற்புதமான நிகழ்வுகள். இருந்தவாறு கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நாம் பரிகசிக்கப்படும் போது பரிகசிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போம். நம்முடைய உரிமைகள் கவர்ந்து கொள்ளப்படும் போது, தன்னுடைய
அங்கேயே விட்டுவிட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போம். நாம் தவறாக குற்றம் சாட்டப்படும் போது கல்வாரி சிலுவையை நோக்கி பார்ப்போம். இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். பூமியை அதிரச் செய்தவர், சூரியன் இருளடைய காரணமாயிருந்தவர் நம்மோடு இருக்கிறார். ஏற்ற வேளையிலே இந்த எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடிய பலன், கிருபை நமக்கு தருவார். பரிகசிக்கப்படுகிறீர்களா? பொய்யாய் குற்றம் சாட்டப்படுகிறீர்களா? உங்களுடைய உரிமைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று உணர்கிறீர்களா? அந்த கல்வாரி சிலுவையிலே தொங்கும் இயேசுவின் விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வருகிறது. அந்த அந்த இரத்த ஊற்றிலே, அந்த கல்வாரி ஊற்றிலே நாம் மூழ்கினால் நாம் பரிசுத்தம் அடைகிறோம். எந்த சூழ்நிலையையும் சந்தித்து மேற்கொள்வதற்குரிய பலனை நாம் பெறுகிறோம். அந்த பலனை ஆண்டவர் நமக்கு தருகிறார். எங்கள் அன்பின் ஆண்டவரே, வையப்படும் போது பதில் வையாமலும், பரிகசிக்கப்படும் போது முறுமுறுக்காமலும், உரிமைகள் எடுத்துக்கொள்ளப்படும் போது பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். முழு உலகையும் படைத்து ஆண்டவர், அதை வழிநடத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறீர் என்ற உணர்விலே ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரத்தத்திலே மூழ்கி எழும்பி பரிசுத்தமாக்கப்படவும் பலப்படுத்தப்படவும் உமக்கென்று வாழவும் அருள் புரிய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே, தயவு செய்து முழங்கால் படியிட்டு நம்மை நாமே யோசித்து பார்ப்போம், ஜெபம் செய்வோம். நான் சொல்லுகிற ஜெபத்திற்கு நான் சொல்கிறதை கேட்டருளும் தயவுள்ள பதில் சொல்லுவோம். ரட்சகரே, சிலுவையில் நீர் அனுபவித்த சரீர பாடுகளினாலும் ரத்தம் சிந்தியதாலும் எங்களை கர்த்தாவே, பாவிகளாகி எங்களை ரட்சித்து எங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று அடுத்த லித்தானியா ஜெபத்திற்கு எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று பதில் சொல்லுவோம். தேவருடைய மனவேதனையின் இரத்த வேர்வையின் நிமித்தமும் உமது சிலுவை பாடுகளின் நிமித்தமும் உமது அருமையான மரணத்தின் நிமித்தமும் நான் சொல்ல திரும்ப சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உலக ரட்சகா, உமது சிலுவையினாலும் அருமையான உமது இரத்தத்தினாலும் எங்களை மீட்டுக்கொண்ட கர்த்தாவே, எங்களை ரட்சித்து எங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று முதலாவது வார்த்தைக்கு ஆயத்தமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 162வது பாடல் நம்முடைய கரங்களிலே உள்ள 4ஆம் பக்கம், கூர் ஆணி தேகம் பாய மா வேதனை பட்டார் என்று சொல்லிய பாடலிலே 1, 2, 6வது
தயவுசெய்து யாவரும் அமர்வோம். நாம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன முதலாவது வார்த்தை சிந்தி நம்முடைய தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலே நீ சிலுவையிலே சொன்ன வார்த்தையான முதலாவது வார்த்தையை நாங்கள் சிந்திக்கும்படி தியானிக்கும்படி இருக்கிறோம். எங்கள் நீர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா, தூய ஆவியானவர் உடைய பிரசன்னத்தினாலே நிரப்பி எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதலாம் விசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலவிதமான இருந்தபோது சொன்ன ஒரு வார்த்தை. இப்படி அவர் சிலுவையிலே அறையப்பட்ட காட்சியை நம்முடைய நினைவிற்கு நாம் கொண்டு வருவோம். அவர் பாடுகளின் மத்தியிலே அவரை பலவிதமான துன்பங்களை படுத்தி பலவிதமான உபத்திரவங்களுக்கு அவரை ஏற்படுத்தி அவரை சிலுவையிலே அறைந்து அவருடைய கைகளிலும் கால்களிலும் இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிற இந்த தருணத்திலே அவர் சொல்லுகிற ஒரு முதலாவது வார்த்தை, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. எந்த ஒரு மனிதனும் தான் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிற போது மற்றவர்களை பார்த்து இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னென்று அறியாமல் இருக்கிறார்களே, இவர்களை மன்னியும் என்று சொல்லி சாதாரணமாய் சொல்வது கிடையாது. இந்த உலகத்திலே வாழ்கிற மனிதன் ஒவ்வொரு பல வேளைகளிலே யாராவது ஒரு மனிதனுக்கு விரோதமாய் எழும்பி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு எப்படியாவது பழிக்கு பழி வாங்க வேண்டும், விளைவித்து விட்டான், இனி அவனோடு கூட இல்லை, இனி எனக்கும் அவனுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை துன்பப்படுத்தின ஒரு அநேக மனிதர்களுக்காக தன்னுடைய பிதாவினிடத்திலே வேண்டுதல் செய்வதை நாம் இந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, முதலாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மற்றவர்களுக்கு மன்னிப்பை ஆண்டவர் கொண்டு வந்தார். அவர் இந்த பூமியில் உலாவி சுற்றி தெரிந்தபோது அங்கே அவர் மத்திய அவர் சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, அவருக்கு பின் சென்று வந்த ஒவ்வொருவருக்குமே தன்னுடைய இந்த மன்னிப்பை குறித்து அநேக காரியங்களை அவர் கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுமே முழுவதுமாகவே விரோதியாய் காணப்படுகிற ஒரு மனிதனை சுட்டி காண்பிக்கிறது. மற்றவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற ஒரு ஜனங்கள் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவையே முழுவதுமாக விரோதித்த ஒரு கூட்டத்திற்காக ஆண்டவர் மன்னிக்கும்படியாக வேண்டுகிறார். அது மட்டுமல்லாது அவர் கற்றுக் கொடுத்த போது இந்த ஜனங்களிடத்திலே நீங்களும் கூட மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி, அதே போல யோவான் எழுதின சுவிசேஷத்திலும் கூட 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 11வது வசனத்திலே பார்க்கிற போது அப்பொழுதும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் பாவம் செய்யாதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலையும் பார்க்கும்போது ஒரு திமிர்வாதக்காரனை அங்கே அவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அப்பொழுதும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி.
பிரியமானவர், ஒவ்வொரு வேலைகளிலும் மன்னிப்பை குறித்து அவர்களிடத்திலே சொல்லுகிற போது, முதலாவது அவர் பாவங்களை மன்னிக்கிறவராய் இந்த பூமியிலே வந்தார் என்பதை அவர்களுக்கு முன்பதாக தன்னை வெளிப்படுத்தினவராய் காணப்பட்டார். பாவங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே முடியும் என்பதை அவர் தெளிவாக அவர்களுக்கு முன்பதாக விளக்கி காண்பிப்பதை நாம் பார்க்கலாம். அதே போல பரிசுத்த யோவான் சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே என்று சொல்லியும் கூட அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அவ்வளவாய் இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியும். அவர் மாத்திரமே நமக்கு முதலாவது மன்னிக்க வேண்டும் என்கிறது. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டு தானும் அதை செயல்படுத்துகிறார். இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலைகள் மத்தியிலே அவர்களுக்கு முன்பதாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவர்களுக்கு முன்பதாக இருக்கிறார். ஒரு மாதிரி அவர்களுக்கு இந்த தருணத்திலே முழுவதுமாகவே அவர் வெளிப்படுத்துகிறார். முழுவதுமாகவே அவர்களுக்கு முன்பதாக எப்படி மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தாம் ஒரு எடுத்துக்காட்டாய் இந்த அவர் விளங்குவதை இந்த முதலாவது வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து தான் பேச்சு சொன்னது மாத்திரமல்ல, இன்றைய காலகட்டத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அநேக அதிகரித்து கொண்டே இருக்கிறது. யாராவது இடத்திலே நீ அந்த மனிதனை அந்த மனிதன் எனக்கு எவ்வளவு விரோதமாய் காரியங்களை செய்தான், அதை நீங்களே பார்த்தீர்கள், எப்படி நான் மன்னிக்க முடியும் என்று சொல்லி அவர்களிடத்திலே பேசுகிற மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். கோபம் அவர்களுடைய இருதயத்திலே கூடிக்கொண்டதாய் இருக்கிறது. அவருடைய இருதயத்தை விட்டு விலகாத ஒன்றாய் இப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு விரோதமாய் ஏதாவது வார்த்தை சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அந்த வார்த்தையை வைத்துக்கொண்டே முழுவதுமாய் வெறுக்கிற ஒரு கூட்டமாய் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அதே போல பார்க்கிற போது பல மனிதர்கள் தங்களிடத்தில் ஒரு மனிதனை பிடிக்கவில்லை என்று சொல்லி அந்த மனிதனை துக்கப்படுத்துகிறவர்களாய் வருத்தப்படுத்துகிறவர்களாய் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போல பல மனிதர்கள் தங்களுடைய கசப்பு வெறுப்புகளை எல்லாம் அவர்கள் மற்ற மனிதர்களிடத்திலே காட்டுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் முழுவதுமாகவே கர்த்தருடைய வார்த்தையை மறந்து போன சமுதாயமாய் இன்றைய மனித சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அவர் ஞாபகப்படுத்துகிறார், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தார் அல்லவா, தன்னையே சிலுவையிலே அறைந்தவர்களுக்காகவும் பிதாவானவர் அவர் பிதாவினிடத்திலே வேண்டிக் கொண்டார். அவருடைய சுபாவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் எப்படி மன்னித்தாரோ அதே போல நீங்களும் மன்னியுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலும் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பின்பும் கூட சபைகளுக்கு அவர் ஞாபகப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, பல வேளைகளிலே பல மனிதர்கள் செய்த துரோகம் அந்த மனிதர்களை முழுவதுமாக ஒவ்வொரு நாளும் தங்களுடைய இருதயத்திலே சிந்தித்து கொண்டு அவர்களுக்கு விரோதமாக கோபத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறது, அது வளர்த்து கொண்டே இருக்கிறது. இந்த கோபமானது வளர்ந்து கொண்டே இருக்கிற தருணத்தில் அந்த மனிதர் செய்த நன்மையை முற்றுமாக மறந்து விட்டார்கள். இந்த மறந்து விட்டது நிமித்தமாக பல வேளைகளிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இழந்து போகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ ஒரு சாதாரணமாக எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், இங்கே நாம் ஒவ்வொரு வந்திருக்கிறோம், ஏதோ ஒரு மனிதனிடத்திலே நமக்கு ஏதோ ஒரு வெறுப்பு இருக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதனை பார்த்த மறு நிமிடத்திலே அந்த மனிதன் செய்த தவறுகள், அந்த மனிதன் நமக்கு விரோதமாய் செய்த குற்றங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்திற்குள்ளாக ஒரு ஸ்கிரீன் போல ஓடுகிறது. அதை பார்த்த தருணத்திலே நாம் அவ்வளவு நேரம் கொண்டிருந்த சிந்தனைகள் எல்லாம் மாறிவிடுகிறது, அவ்வளவு நேரம் கொண்டிருந்த சந்தோஷமெல்லாம் மாறி போய்விடுகிறது. அதே வேளைகளிலே நாம் அந்த மனிதனை மன்னித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த வேலையிலே உண்டாகிற சந்தோஷம் எவ்வளவு ஒரு பேரானந்தம். பிரியமானவர்களே, இந்த வேளையிலே நம்மிடத்திலே காணப்படுகிற கசப்பு, துரோகம், பொறாமைகள்,
நமக்கு பிரியமில்லாத மற்றவர்களை இன்பப்படுத்துகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அகற்றிவிட்டு தேவனிடத்திலே நாம் சேருகிறவர்களாய் காணப்படுகிற போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். பல வேளைகளிலே நாம் பிறருடைய தவறுகளை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக, நம்முடைய எண்ணங்களுக்கு முன்பதாக, நம்முடைய சிந்தனைகளுக்கு முன்பதாக வைத்து கொண்டிருக்கிற போது பிறருக்கு உதவி செய்வதையும் நாம் விட்டு விடுகிறோம். ஒரு மிஷனரி ஒருவர் வாழ்ந்து கொண்டு வந்தார். அவர் மலை பகுதியிலே இருந்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டார். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சிறப்பாய் செய்து கொண்டு வந்தார். அங்கே ஒரு சில ஜனங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு கூட்ட ஜனங்கள் அவரை எதிர்த்து கொண்டே வந்து கொண்டிருந்தார்கள். அவரை எதிர்த்து கொண்டிருந்ததை மற்றொரு மிஷனரி பார்த்தார். அவர் பார்த்தபோது அவர் சொன்னார், இந்த வேளையில இப்படிப்பட்ட எதிர்ப்பு இருக்கிற இடத்திலே நீ ஏன் இன்னும் வசித்து கொண்டிருக்கிறாய்? மற்றொரு இடத்திற்கு செல், அந்த இடத்திற்கு சென்று சுவிசேஷத்தை அறிவி என்று சொல்லி அந்த மிஷனரி இடத்திலே சொன்னார். ஆனால் அந்த மிஷனரி அப்படி சொல்லவில்லை. வேண்டாம், ஆண்டவர் எனக்காக கொடுத்திருக்கிற ஒரு இடம் இது, ஆண்டவருடைய வார்த்தை நான் நிச்சயமாக இந்த இடத்துல தான் சொல்லுவேன் என்று சொல்லி அவர் தொடர்ந்து ஊழியம் செய்து கொண்டு வந்தார். ஆண்டவரை ஒரு முறை சுவிசேஷ அறிவிக்கும்படியாக ஒரு இடத்திற்கு செஞ்சிருந்த போது அங்கே ஒரு சில மனிதர்கள் கூடி சேர்ந்து அவரை கல்லெறிந்தார்கள், அவரை காயப்படுத்தினார்கள், கேவலமாக பேசினார்கள், அவருடைய ஆடையெல்லாம் கிழித்தார்கள். அவர் துன்பத்தின் மத்தியில் அவரை அடித்து குச்சூராய் விட்டுவிட்டார்கள். அவர் அந்த வலி வேதனையும் பொருட்படுத்தாமல் அவருக்காக ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். இல்லத்திற்கு வந்து அதற்குரிய ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாவற்றையும் செய்துவிட்டு தொடர்ந்து அவர் தன்னுடைய காரியங்களை செய்தார். மீண்டுமாக சுவிசேஷம் அறிவிக்கும்படி கடந்து சென்று விட்டார். ஒரு நாள் ஒரு பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு வெடி வெடித்தது போல ஒரு சத்தம். இந்த சத்தம் மிக அருகிலே கேட்கிறதே, என்ன நடக்கிறது, என்ன இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அவர் வேகமாக ஓடி சத்தம் கேட்ட திசையை பார்த்து ஓடி செஞ்சார். அங்கே செஞ்சு பார்த்தபோது 2 வாகனங்கள் ஒரு ஆக்சிடென்ட் நிகழ்ந்திருந்தது. அதை பார்த்தபோது மிகவும் ஷாக்கானார். அதிலே யாரெல்லாம் அந்த வேளையிலே காயப்பட்டார்களோ தெரியவில்லையே என்று சொல்லி அவர் அங்கே பார்த்தபோது அவரை அந்நாளிலே அடித்த, அவரை துன்புறுத்தின, அவரை கல்லெறிந்த ஒரு மனிதர் அந்த நாளிலே அவர் அங்கே குச்சுயிராய் கிடந்தார். ஐயோ, என்னை காப்பாற்றுங்கள், எனக்கு விடு, என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லுங்கள், எனக்கு மருந்து கொடுங்கள், நான் என்னுடைய உயிர் போகிறது என்று சொல்லி அவர் கதறினார். அப்பொழுது இந்த மனிதனை பார்த்தபோது அவர் அந்த கதறுதலை நிறுத்திவிட்டார். உடனே அவர் சொன்னார், கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதரை தூக்கினார். அவர் எவ்வளவு சீக்கிரமாய் அங்கே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டுமோ அதை ஃபர்ஸ்ட் எய்ட் செய்து அங்கே அனுமதித்தார். அவர் நன்கு சுகம் பெற்று வந்த பின்பதாக இந்த மிஷனரியிடத்திலே வந்து கேட்டார், ஏன் என்னை காப்பாற்றினீர்கள்? நான் உங்களை குற்றுயிராய் அன்னைக்கு நாங்கள் அடித்தோமே, உங்களை துன்பப்படுத்தினோமே, ஏன் என்னை காப்பாற்றினீர்கள்? என்னை விட்டு இருக்கலாமே, உங்களுக்கு விரோதமான காரியங்களை நான் செய்தேன் அல்லவா? எத்தனையோ நபர்கள் கடந்து சென்றார்கள், ஆனால் யாரும் என்னை காப்பாற்றவில்லை, நீர் மட்டும் ஏன் என்னை காப்பாற்றினீர் என்று சொல்லி இந்த மிஷனரிடத்தில் கேட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னாலாம், அங்கே அந்நாட்களிலே இயேசு கிறிஸ்துவும் இதே போலத்தான், அவரை அந்நாட்களிலே சிலுவையிலே அறைந்தார்கள். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவையிலே ஆண்டவருடைய சித்தத்தின்படி அனுமதிக்கப்பட்டார். அந்த வேளையிலும் இயேசு கிறிஸ்துவும் இதே சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக வேண்டுதல் செய்தார் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொன்னாராம். அப்பொழுது அந்த வேளையிலே அந்த நபருடைய கண்களிலிருந்து கண்ணீர்கள் தாரை தாரையாய் வடிந்தது. உடனடியாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், முழங்கால் படியிட்டார். இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்துவை நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி இந்த மனிதர் ஏற்றுக்கொண்டாராம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பல வேளைகளிலே நாமும் கூட தான் மற்றவர்கள் மீது தவறுதலான எண்ணங்கள் கொண்டு, தவறான எண்ணம் கொண்டு நாம் அவர்களுக்கு விரோதமான காரியங்களை சிந்தித்து கொண்டே இருக்கிற போது நாம் நம்முடைய சந்தோஷத்தை எல்லாம் இழந்து போய்விடுகிறோம். மற்றவர்கள் நமக்கு உதவி செய்வார்கள் என்பதையும் மறந்து போய்விடுகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே தேவனிடத்திலே நாம் சேருவோம். ஆண்டவர் எப்படி மன்னித்தாரோ அவர் அந்த மன்னிப்பை தன்னுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தினார். அதே போல நாமும் கூட மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் இருப்போம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோம். தேவனுடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம்.
நாம் கேட்ட சத்தியத்தை நாம் நினைவில் கொண்டு ஆண்டவரிடத்திலே எங்களையும் கூட ஆண்டவரை மன்னியும் ஆண்டவரே, நாங்களும் மற்றவர்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று சொல்லி நம்மை நாமே ஆண்டவருடைய சமூகத்திலே தற்பரிசோதனை செய்வோமாக. பாவிகளை இரட்சிக்க உலகில் வந்த இரட்சகரே, சிலுவையில் அகோர பாடு அனுபவித்த வேளையிலும் உம்மை துன்பப்படுத்தின மக்கள் யாவருக்கும் மன்னிக்கும்படி பிதாவை மஞ்சாடினீரே. எங்களை கிருபையாய் கண்ணோக்கியறலும். எங்கள் பாவங்களே உம்மை அகோர வேதனைக்குட்படுத்துகின்றன. பாவிகளாகி எங்களுக்கு இரங்கும். எங்கள் பாவங்களை பற்றிய அறிவையும் மெய் மனஸ்தாபத்தையும் எங்களுக்குள்ளே உண்டாக்கியறலும். அறிந்தும் அறியாமலும் துணிந்தும் பயந்தும் செய்த எல்லா பாவங்களையும் மன்னியும். மது பேரன்பையும் மனத்தாழ்மையையும் பொறுமையும் அணிந்து கொள்ள கிருபை செய்தரல வேண்டும் என்று மனத்தாழ்மையோடே வேண்டிக் கொள்ளுகிறோம். லித்தானியா முதலாவது சொல்லும் ஜெபத்திற்கு நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டலும் தயவுள்ள கர்த்தாவே என்று பதில் சொல்லுவோம். இரண்டாவது சொல்லும் ஜெபத்திற்கு எங்களை ரட்சித்தருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று பதில் சொல்வோம். எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் அவதூறு பண்ணுகிறவர்களுக்கும் மன்னித்து அவர்கள் இருதயத்தை திருப்ப வேண்டும் என்று இருந்து அங்கிகள் கலற்றப்பட்டது நிமித்தமும் உது திருக்கரங்களினால் ஆணிகள் தற்கரங்களில் பட்டது நிமித்தமும் உம்மை இவ்விதமாய் வேதனைக்குட்படுத்தினதற்காக நீர் மன்றாடினதின் நிமித்தமும் நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உலக இரட்சகா, முது சிலுவையினாலும் அருமையான முது இரத்தத்தினாலும் எங்களை மீட்டுக்கொண்ட கர்த்தாவே, எங்களை ரட்சித்து எங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம்.